கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி பருப்பு சாதம். அதற்கு மிக சிறந்த காம்பினேஷன் ஆன பேரிச்சம்பழம் புளிக்கூட்டு. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணும் இந்த ரெசிபி மதியம் உணவுக்கு சிறந்ததாகும். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். இன்னைக்கு நம்ம பருப்பு சாதம் செய்ய போறோம். இந்த ஊற போடுண்டா அரிசியை போட்டுக்குவோம், மைசூர் பருப்பை போட்டுக்குவோம், துவரம் பருப்பை போட்டுக்குவோம். நல்லா கழுவி அரை மணிக்கு ஊற போட்டுக்குவோம். குக்கரை வச்சு இன்னைக்கு குக்கர்ல தான் நம்ம செய்யறோம். தேங்காய் எண்ணெய் 2 காண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு துணி போட்டுக்குவோம். சின்ன ஜீரகம் அதை போட்டு கடுகு பொரிஞ்சிட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, தக்காளி பழம் 2, கொஞ்சம் கறிவேப்பிலை, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் 2 போட்டுட்டு வந்தேன். ஒரு வத்தல் மிளகு போட்டு லேசா வதங்கின போது கொஞ்சம் காயப்பொடியை போட்டு மஞ்சப்பொடியை போட்டு இது தனி மிளகு பொடி ஒரு ஸ்பூன் போட்டு உரப்பில்லாத மிளகு, கல்லுப்பு போட்டு இதுக்கு நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்படி அரைச்சி வைப்போம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பும் நல்லா ஊற்றி பாருங்க. இந்த ரேஷன் அரிசி நம்ம போட்டுட்டு போடும். ஒரு கொதி வரட்டும். பாருங்க நல்லா கொதிச்சுட்டு குக்கர்ல வச்சு 3 விசில்ல எடுத்துருவோம். 3 விசில் அடிக்கட்டும். 3 விசில் அடிச்சுட்டு நம்ம இறக்கிடுவோம். பாருங்க ஆவி எல்லாம் போயிட்டு பாருங்க எப்படி இருக்குங்க. மல்லி இலையை போட்டு நம்ம பேரிச்சம்பழம் புளிக்கூட்டு செய்ய போறோம். எல்லாம் ஒண்ணு வறுத்துக்கும். இந்த மல்லி ஒரு ஸ்பூன் போட்டு, குருமிளகு போட்டு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு, சின்ன ஜீரகம் போட்டு, வத்தல் மிளகு போட்டுக்கோ 2 எண்ணம். நல்லா வறுத்துட்டோம். ஆனோன்னு மிக்சியில போட்டு இந்த கறிவேப்பிலை கொஞ்சம் வறுத்து போட்டு இதுல போட்டுக்கோ. ஆறட்டும். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி காயம் வறுத்து ஒரு கட்டி காய், சின்ன காய் வறுக்கட்டும். போட்டு நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆட்டி மிக்சியில போட்டு பொடிச்சு ஒரு பூனி எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு பொடி போட்டு கடுகு வெடிச்சிட்டு கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு புளி கரைச்சி வச்சுட்டு ஒரு நாரங்க அவளை புளியை நல்லா சுடுதண்ணில போட்டு நல்லா கரைச்சி வச்சு ஊற்றிக்குவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கல்லுப்பு போட்டு இந்த பொடியை போட்டுக்கும். நம்ம வறுத்து பொடிச்சோம்ல அந்த பொடியை போட்டு ஒரு 5 பேரிச்சம்பழம் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி வச்சு இது போட்டுக்குவோம். இந்த பேரிச்சம்பழம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோம். அது போட்டு நம்ம நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டு பேரிச்சம்பழம் புளிக்கூட்டு ரெடி. சரிங்களா? எப்படி நல்ல டேஸ்ட். இறக்கிடுவோம். எங்க சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ்.
துவரம் பருப்புடன் சிறிது தேங்காய் துண்டு சேர்த்து வேக வைத்தால் பருப்பு சீக்கிரம் வெந்துவிடும். சிறிது வெண்டைக்காய் சேர்த்து தோசை மாவு அரைத்தால் தோசை மிருதுவாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல சுவையுடனும் டிப்ஸுடனும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.